அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளினாலே நாங்கள் தேற்றப்பட கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை தேவன் தரும்படியாக உங்களுக்காக வேண்டுகிறேன். இந்த நாளிலும் தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் காத்து பலப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆசீர்வாதங்கள் எந்த அளவு நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வேதாகமத்தில் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பெற்றவர் என்பதை நாம் உணர வேண்டுமென்றால், நீங்கள் எல்லோரும் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை வாசித்து தெரிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எவ்வளவு மிகுந்த கிருபையுள்ளவர். எரேமியா 9:19 சொல்லுகிறது, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லுகிறார். உமது பலத்த கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவர் எவ்வளவு செவிசாய்க்காமல் போனார்கள் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அவர்கள் மிகுந்த திமிர்வாதக்காரர்களும் மனமேட்டுமை உள்ளவர்களும் உதாசீனப்பட்டவர்களுமாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களை ஆண்டவர் கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் கடந்து சென்ற பாதைகளை அவர்கள் எண்ணி பார்த்து, தேவனுடைய பலத்த கிருபை அவர்களோடு சென்றதை அவர்கள் உணரவில்லை. மீண்டும் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே போய் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படி இருந்த மக்களோடும் கூட அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பத்தையும் அக்கினியிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் அவருடைய வழிகளை கடந்து போவதற்கு அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்தார் என்று வேதம் நெகேமியா 9:19 சொல்லுகிறது. இதை குறித்து நாம் தியானிக்கும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் 2, 3, 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை விட்டு விலகவில்லை, கைவிடவில்லை. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 நான் வாசிக்கலாம். யோசுவாவோடு ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசுவா 1:5 சொல்லியிருக்கிறார். இவ்வளவு தற்காப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தற்காப்புகளுக்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் நம்மீது எவ்வளவு மன உருக்கம் காண்பிக்கிறார். நாம் செய்த தவறுகளின் பலவீனங்கள் அவருடைய இருதயத்தை எவ்வளவு சங்கடப்படுத்தி இருக்கும், துக்கப்படுத்தி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற பிள்ளைகளை எவ்வளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லோருமே தேவனுக்கு அடிமைப்பட்டவர்கள்தான் என்பதை ஒரு நாளும் மறக்க முடியாது. நாம் அவரை காட்டிலும் மேலானவர்கள் அல்ல. வாழ்க்கையிலும் சரி, நாம் இந்த லோகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்ற ஒரு நிலையை நாம் அப்பாற்பட்டு கடந்து சென்றாலும் சரி, நாம் எல்லோரிலும் அவர்தான் பெரியவர். அவரை காட்டிலும் மேலான மகிமை இந்த லோகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அநேக பாதுகாவலையும் ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அப்படி இருந்தும் இவ்வளவு இரக்கம் காண்பித்தும், இவ்வளவு அக்கறை காண்பித்தும், இவ்வளவு பாதுகாவலை கொடுத்தும் அவர்களில் அநேகர் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை. தேவனுடைய பிரமாணங்களுக்கு தங்களை வழிவிலக்கி ஒப்பு கொடுத்தார்கள். என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் என்று சொன்ன வாக்கை மறந்து அவர்கள் பிம்பங்களை, உருவகங்களை, மிருகத்தின் சொரூபங்களை உண்டாக்கி அதை தங்களுக்கு தெய்வமாக கொண்டார்கள். ஆண்டவர் ஒன்று மட்டும் திட்டமாக செய்வார். விபச்சாரக்காரருக்கும் விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் அவர் ஒரு நாளும் இரக்கம் காண்பிக்க மாட்டார். சத்தியத்தை அறியாததற்கு முன்பு அவர் காட்டுகிற இரக்கம் நம்மை மனமாறச் செய்வதற்குத்தான் என்பதை நாம் உணர வேண்டும். சத்தியத்தை அறிந்ததற்கு பின்பு, அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்ததற்கு பின்பு, இந்த 2 பிரமாணங்களில் நாம் நம்மை வழி தவறி செல்லும் ஒரு பாதையை நாம் உருவாக்கி கொண்டோமானால், அந்த பாதையை அழிப்பதற்கு ஆண்டவர் முதலாவது நமக்கு முன்னே செல்லுவார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், பாவத்தின் பாதையில் யாரெல்லாம் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களை அழிப்பதற்கு தேவதூதன் முன்னேறி செல்லுவார். எப்படி பிழையாமிடத்தில் அவர் தவறான பாதைக்கு செல்லும்போது தேவதூதன் வந்து நின்றாரோ, கழுதையோடு பேசினாரோ, அதை போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பாதையையும் நாம் கடைப்பிடித்து நடப்போம் என்றால் அந்த பாதையில் தேவதூதர்கள் நம்மை வழிமாறச் செய்து நல்ல பாதையில் நடப்பதற்கான உபாயத்தை போதிப்பார்கள். இதை அநேகர் உணர்வது இல்லை. எனவே தான் பாவத்தினுடைய தொடர் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் அழிந்து போவதை, மாண்டு போவதை, திக்கற்று திரிவதை, அழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்கு சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இறங்குகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரக்கத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்களின் நியமங்கள் தேவனோடு இருக்கிற வரைக்கும் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எந்த அளவு தேவனுக்கு சாட்சியாக இருக்கும் என்பதை
சற்று யோசித்து பார்ப்போம். அவர்களுக்குள் ஜீவிக்கிறோம், அவர்களுக்குள் நாம் வாடுகிறோம் என்ற ஒரு மேன்மை நம்மை எந்த அளவு ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தோம். ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய பாதை செவையானதா என்பதை நாம் யோசித்து பார்த்து அந்த பாதையில் நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் எல்லோரோடும் தேவ கிருபையை பற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரிது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிடித்தமில்லாது இருக்கும் என்றால் அவர் எப்படி நம் மீது இறங்குவார், அவர் எப்படி நம் மீது உருகுவார்? எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த மாற்றத்திலே நாம் தேவ சமூகத்தில் தேவ பாதையில் நடப்பதற்கான பலத்தை நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவ சஞ்சாரம் எங்களை ஆட்கொள்ளாதபடி எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்பு ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஐயா, உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் தகுதி பெற வேண்டும் என்று இந்த நாளுக்குரிய ஆண்டவரே சத்திய வார்த்தை எங்களை பலப்படுத்தி காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய போக்கை போல நாங்கள் போகாதபடி இன்றைக்கு உண்மையே நம்பி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். விக்கிரகத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்னீரே, அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தும். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து எங்களை மாற்றுப்பாதையில் அழைத்து செல்ல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.